முட்டி அளவுக்கு ஆழம். காலையிலே நிறைய மீன் இப்போ வந்து கடிச்சிட்டு இருக்குங்க என்ன. கல் ஏதாவது போடலாமா? கமார் போயிடுச்சு. வந்துதா வரும். அது வந்துச்சு பாருங்க. வாவ் சூப்பர் சார். அது வருங்க சாணி கண்டை அருமையாக இருக்குது. ஆஹா அருமையான சைஸுங்க. ஆமாம் ஆமாம். வந்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஓ சூப்பர் சூப்பர். சோதரா வணக்கம் சோதரா. ஃபிஷ்ஷிங்க்கு வந்தோம். ஸ்பாட் வந்து பாருங்கள், எப்போவுமே நம்ம பிடிக்கிற ஸ்பாட் எதுனா இதுதான் நம்ம பிடிக்கிற ஸ்பாட்டு எப்போவுமே. இது ஒரு ஆறு. என்ன விஷயம்னா, இப்போ இங்கேருந்து நம்மளால் அந்த இடத்துக்கு க்ராஸ் பண்ணி போக முடியல, பைக் எடுத்துகிட்டு போக முடியல. எதுக்குன்னா அது பாருங்க செம்ம தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நடந்து போகலாம் அப்படின்னாங்க. சரி நம்ம செக் பண்ணலாம் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம செக் பண்ணலாம், உள்ளே போய் பார்க்கலாம். சப்போஸ் பைக் போகுமா போகலையான்னு எனக்கு தெரியல. சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு போகிறேன். செம்மையாக இருக்குங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்குதுங்க. ஐயோ. ஸோ எனக்கு இந்த இடம் ஓரளவுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு நார்மலாக வந்திருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல தான் குளிப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து குளிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் எவ்வளோ ஆழம்னு பார்த்துட்டா மற்ற இடத்த நம்ம கெஸ் பண்ணிடலாம். வரும் அப்பா. ஓ தண்ணி எப்படி இருக்கும் இந்த இடம். ஸோ இதுதான் ஆழம். முட்டி அளவுக்கு ஆழம். இவ்வளோ ஆழத்துக்கு நம்ம பைக் போகுமான்னா கண்டிப்பாக போகாது சோதரா, கண்டிப்பாக போகாது. அதனால் இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் வந்து இங்கே தான் இருந்து பண்ண போகிறோம். மீன் மாடிச்சுன்னா கரை ஏற்ற முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. வீடியோ எடுக்கவும் யாரும் ஆள் இல்லை. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட் டே. கண்டிப்பாக ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. ஆனால் குளிக்கணும்னு வந்தால் அருமையாக குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்குது. காலையிலே நிறைய மீன் இப்போ வந்து கடிச்சிட்டு இருக்குங்க என்ன. ரொம்ப அது ஒரு ஃபீலே ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த ஃபீலே. ஸோ வாங்க ஃபிஷ்ஷிங் வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி அதுக்கு முன்னாடி சரி போய் பார்க்கலாம் என்னதான் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆழம் இருக்கா, இல்லை ஆழம் கம்மியாகுதா, இல்லை ஆழம் ஏறுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஆழம் ஏறிச்சுங்க அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து கல் தான் இருக்குது. கல் தான் இங்கே இந்த சைடில் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த மாதிரி இடத்துல நம்ம குளிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சப்போஸ் உட்காந்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே பாருங்கள் மீனுங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் எப்படி போகுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? அலை இப்படி அடிக்கிற அலை. ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது. நான் முடிஞ்சால் காட்ட பார்க்குறேன் அந்த இடத்துல. இதில் இந்த சின்ன மீன்களை பிடிக்க பாம்புகளும் வரலாம். சரியா? அப்பா ஆஹா இதோ வருங்க. இதோ ஃபிஷ் போகுது. மேபி உங்களுக்கு சன்லைட்டில் தெரியுமா என்னன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணுறது போலரைஸ் கிளாஸு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன வெயில் அடித்தாலும் அந்த சூரியனையே நான் வந்து டைரெக்டாக பார்ப்பேன். 12 மணியும் சரி 4 மணியும் சரி. ஸோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரி டிகாத்லானுடைய கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளோவா வந்து வாட்டர் ஃப்ளோஸ் இல்லை. ஸோ அந்த இடம் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடம்லாம் நம்ம பிடிக்கிற இடம். இங்கெல்லாம் ரொம்ப அமைதியாகிடுச்சு. ரன்னிங் வாட்டர் இருக்குது, பட் அவ்வளோ ஃப்ளோ இல்லை. பாருங்கள், ரன்னிங் வாட்டர் இருக்குது ஆனால் அவ்வளோ ஃப்ளோ இல்லை. அப்பா மூச்சு தாங்க வாங்குது. துடாட்டா. ஓகே, இது ஒரு ஸ்பாட் நம்மளுது. இந்த ஸ்பாட்டு என்ன ஸ்பாட்னா, ஐயோ அப்பா அடடா, இது பாருங்க தோஸ்ட்டு போகுது பாருங்க ஃபிஷ்ஷு. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இது பாருங்க, சின்ன பசங்க யாராவது வந்தாங்கன்னா
இதை தெரியுது பாருங்கள் சுழல். இந்த சுழல் ரொம்ப டேஞ்சரானதுங்க. ஏன்னா இந்த பைப்பில் போயிட்டு தான் இந்த இடத்துல வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு தான் இங்கே வருது. இந்த இடம் பாருங்கள். சப்போஸ் குழந்தைங்க ஏதாவது குளிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி இடத்துல, சும்மா நான் ஏதாவது போடுறேன் பாருங்கள். ஒரு இலை ஒன்று போடுறேன் பாருங்கள், எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்மளாலே அங்கே தாக்கு பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த எல்லாவுடைய தண்ணியோடைய ஃபோர்ஸுமே அங்கே தான் இருக்கும். எப்படி இழுக்க போகுது பாருங்கள். இப்படி தாங்க சுழலில் மாட்டுறாங்க நிறைய பேர். எப்படி மாட்டுறாங்கன்னு பாருங்கள். பாருங்க, அவ்வளோதாங்க, அடிச்சாச்சு. இங்கே எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்க. அது போது பாருங்கள். அப்பா, என்ன ஃபோர்ஸ் பார்த்தீங்களா? என்ன ஃபோர்ஸ் பார்த்தீங்களே? ஸோ இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி சுழலில் நான் பிளாஸ்டிக் கவர் போடுறேன். அப்போதான் உங்களுக்கு கிளியராக தெரியும். யாரோ குளிச்சிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் கவர் போடுறேன். நம்மளுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ஆஹா, 2 சூழல் வந்துச்சு பாருங்க. சுத்திச்சா? அப்படியே இங்கே வாங்க, நல்லா க்ளோஸாக புக் பண்ணுங்க. அது போயிடுச்சு பாருங்க. அந்த லீவ்ஸ் அது போது பாருங்கள், உள்ளே தள்ளிட்டு போகுது பாருங்கள். மைக்காவை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு மைக்கா கூட ஒன்றுமே இல்லையே. அந்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் மைக்கா ஒன்று இருக்குது. ட்ரை பண்ணுறேன் நான். இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேபி மைக்கான்றது போகுது பாருங்கள். சுற்றிச்சு மைக்கா. எப்படி போகுது பாருங்கள். இது வந்துச்சு பாருங்கள். அது போகுது பாருங்கள் மைக்கா. அது மேலே வர போகுது பாருங்கள். பாருங்கள், அது வருதுங்களா மேலே? ஸோ இந்த மாதிரி தான் நான் சிம்பிளாக சின்னதாக சொல்கிறேன். ஆனால் வந்து பெருசாக நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. சின்ன ஹோல்ஸ் இது. டேமு இல்லை வந்து அந்த தண்ணி நீரோற்றங்கள் அந்த இடத்துலாம் போகும்போது என்ன ரிஸ்க்குன்றத நீங்கள் இதுலேயே நீங்கள் அனலைஸ் பண்ணிப்பீங்க. ஸோ பி கேர்ஃபுல் இந்த மாதிரி இடத்துல. ஸோ நியர்பை அந்த கிளினிக் ப்ளஸும் வந்துருச்சு, போதான்னு பார்க்கலாம். ஓகே, இத்தனைக்கும் அது பிளாஸ்டிக்ங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ, என்னடா இது? போமா, உள்ளே போ. போவே மாட்டேங்குதுங்க. தள்ளி விடலாமா? ஏதாவது கல் ஏதாவது போடலாமா? கமார். போயிடுச்சு. எங்க வந்துதா வரும். அது வந்துச்சு பாருங்க. வாவ், சூப்பர். அது போது பாருங்க. ஸோ பத்திரமா இருங்க. மழையில் விளையாட போகிறாங்கன்னா சேஃபாக பேரண்ட்ஸோடு இருந்து விளையாடுங்க. மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் விளையாடும் போது வாட்டருடைய லெவல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து பசங்களை வந்து தண்ணிக்குள்ளே இறக்கணும். ஸோ தேங்க்யூ, பாய் பாய். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன், நல்லாயிருக்கும் அப்படின்றத. இது ஒரு ஃபிஷ்ஷிங் வீடியோ இல்லைனாலும் ஒரு நார்மல் வீடியோ தான். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச், பாய். ஸோ பேக் கேமராவில் எடுக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. தண்ணி ஃப்ளோவு நம்ம பைக் அங்கே விட்டுருக்கோம். இதில் தான் போகிறோம். நான் இந்த சைடு வரேன், டுவர்ட்ஸ் ரைட்லேருந்து லெஃப்ட் வரேன். ஏன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது மீன் எல்லாம் அப்படி போயிடுது. அதனால் மேபி நான் ரைட்லேருந்து லெஃப்ட் வர ட்ரை பண்ணுறேன். மேபி ஃபிஷ் இப்படி வந்துடுச்சு, ரைட்லேருந்து லெஃப்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த இடம் பள்ளம்தான். செடி இருக்கிறதுக்காக நம்ம போகக்கூடாது, பள்ளங்கள் தான் எனக்கு தெரியும். அதனால தான் நான் வரேன். உங்களுக்கு தெரியலனா இந்த இடத்த ஒருத்து பாருங்கள்.
போட்டு பாருங்க சின்ன மீன்கள் தான். இந்த சின்ன மீன்களை பிடிக்க பெரிய மீன்கள் வரும், அதாவது ஸ்னேக் ஹெட் வரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீன்கள் ப்ரெடேட்டர் ஃபிஷ்லாம் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல இது உள்ளேயே நிறைய, இந்த புஷ் உள்ளேயே நிறைய மீன்கள் இருக்குங்க, பெரிய மீன்கள்லாம். ஸோ நந்து போகலாம் வாங்க. ஆஹா அருமையாக இருக்குது பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க. சரி இந்த ஃபீலே ஒரு தனி ஃபீலுங்க. வாவ், சூப்பர் 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 சூப்பர், செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. ஆஹா கொஞ்சம் ஆனால் இப்போது தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல வருதுல்ல, இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அந்த வழியாக போகும்போது என்னை அப்படியே தள்ளிட்டு போகுது. ஆஹா அப்பா இறங்கிட்டேன் பாருங்க. இந்த இடம் டக்குன்னு சடனாக இறங்கிடுச்சு. நான் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். வாட்டர் வாஷ் பண்ண வராங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கெலாம் நம்ம போயிடணும். ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டேன், அவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரை ஏரியாச்சு ஒரு வழியாக, அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம ஃபிஷிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து ஸ்பைடர் பால் செட்டு. இது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா BG 6000. இதில் வந்து ட்ராக் சவுண்ட் போச்சு. ஸோ இதில் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பெல் வைக்க போடுறோம். ராட் வந்து பார்த்தோன்னா மிச்சல் ஃப்ளூயிட் ராடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 பாப்பு பால் வைக்கிறோம் ஃபீடர் செட்டில். இது நம்ம நியூவாக வாங்கினா பயனியர் பிளாக்பெரி BB 5000 XF. தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாலிட் ஃபைபர் ராடு. இதுக்கப்புறம் சிம்பியாஸ், டிகத்லானுடைய சிம்பியாஸ் 14 ஃபீட் ராடு. ஸோ இதோட ரீல் வந்து பார்த்தீங்கன்னா மெரிடியன் ரீல் 6000 ஒரு 5000 சீரீஸ். இது அழிஞ்சிச்சு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 2 பாப்பப் மட்டும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பால் செட்டில் டைவர் எவ்ரோஸ் 5000 சீரீஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் ஏன் இந்த ரீலை வாங்கினேன் அப்படின்னா இது 1300 தான். இதுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த ரீல் வாங்கினேன் 1300க்கு. இதுவும் சால்ட் வாட்டர் வெர்ஷன் தான், ஸோ இதுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸாக இது 3500க்கு மேலே வரும் ப்ரைஸு. இதில் வந்து பிரைட் ஸ்பூல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது டெக்கத்லான் சாலிட் ஃபைபர் ராட் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய ராட் செட்டப். வாங்க மீன் என்ன மாட்டுது. கண்டிப்பாக இதில் வந்து மீன் அடிக்க வாய்ப்புகள் உண்டு, ஏன்னா இது ஸ்பைடர் ஹூக்கு. ஸோ இதில் மீன் அடிக்க வாய்ப்புகள் உண்டு. அது வந்து இது நம்மளுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தாரு. அது என்னன்றதை யார் செஞ்சு கொடுத்தாருந்தா லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. காய்ஸ் வெயில் பொழக்குது. ஸோ நம்ம ஒரு செட்டப்பு, நம்ம லுக்கானாவோட சேரும் அப்புறம் ஒரு கொடையை எடுத்துகிட்டு வந்து ஜம்முன்னு உட்காந்தாச்சு. ஸோ நம்ம செட்டப் எல்லாமே பின்னாடி இருக்குறாங்க. ஸோ ரோட்ஸ் எல்லாமே எல்லாம் வச்சாச்சு. ஸோ அமைதியாக வெயிலில் உட்காந்துட்டு இயற்கையை ரசிக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு அருமையான காற்று. ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு 2 லிட்டர் பாட்டில் இருக்கும், வாட்டர் பாட்டில். டீஹைட்ரேட் ஆகக்கூடாது நம்மளுடைய பாடி. ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து மஸ்ட், அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து அது வாட்டர் பாட்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, ஏதாவது கண்டிப்பாக கேட்ச் இருக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப ஹோப் இருக்குது. செம்ம காத்தடிக்குதுங்க. ஆஹா வாவ், அம்பர்லாவே பறக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குங்க. நம்ம சகோதரர் போகிறாரு, வலை எடுக்கிறதுக்கு போகிறாரு. வலை போட்டு வச்சுறாரு, ஜிலேபி வலை. நம்ம அந்த இடத்துல இருப்பாங்க. ஓட்டு பாருங்க, சுத்தமான ஜிலேபி மீன்கள். ஓட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 மீன் கழித்து வராங்க.
ஆ என்னப்பா ஜிலுக்கு மாட்டேங்குச்சு நான் வலை நான் தானே விட்டுக்கிறேன் எங்களுக்கு கேட்டு தெரியாது நான் கேட்குறேன் ஆ நான் சாப்பிட மாட்டேப்பா அப்போ ஏன் கேட்டு நீ அப்பா எவ்வளோ தண்ணி போகுதுப்பா. வலை எங்கே போகுது மீனுக்கு? ஆ போகுதா? ஏதோ ஸ்மெல்லு வருது. செத்து போச்சா? காட்டுங்க. ஏய் சாணி கண்டப்பா. சைஸ் காட்டுங்கண்ணா. சார் அது வருங்க சாணி கண்டை அருமையாக இருக்குது. சாணி கண்டெல்லாம் இருக்குதுப்பா. அது வேலைக்கு ஆகுதா? ஆ ஆ ஆ அதான் 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 எடுத்துன்னு போயிடுறாங்க. ஆ ஆஹா அருமையான சைஸுங்க. உருவிட்டாப்புல அம்புட்டு தான். ஓகே டன். எங்கே இருக்குது? இருங்க இருங்க நான் பார்க்குறேன். ஐயோ வழியில் மாட்டேன். வேறு லைட்டாக ஓகே ஓகே இருங்க வரேன். அதே அடியிலே அடிவில் போ. எங்கே இருக்குது எங்கே இருக்குது? ஆமாம் ஆமாம். இந்த சைஸ் தான் மாட்டிச்சல்லாம். இதோட பெரிய சைஸ். இதோட பெரிய சைஸ் தான். நான் வலை சைஸ் இதுதான். ஓ சரி சரி. ஓ வலை இந்த சைஸ்ன்றதுனால சைஸ் இதோட பெரிய சைஸ்லாம் வரும். வேறும் அது விட்டு போங்க. சூப்பர். அது என்ன பண்ண வந்து பார்த்துக்க வேண்டியது தான். ஓ சூப்பர் சூப்பர்.